ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சிச்சு. ஸோ ஒவ்வொரு கண்டஸ்டாக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மீட் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிக்கு வந்து கமருதீன் வந்து ஃபேன்ஸ் மீட் நடத்தினார். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு அவரால் வர முடியல. ஸோ தவிர்க்க முடியாத காரணங்களால் அவரால் வந்து 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். 12 மணிக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ 12 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் ஷேர் பண்ணார். அவருக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத் கால் பண்ணி பேசினார். அவருக்கு ஆதரவாக சொன்னார், நின்னார். அதுக்கப்புறம் கவின் இருக்கல்ல, எக்ஸ் கண்டஸ்டன்ட். ஸோ அவருமே வந்து கால் பண்ணி முறையாக வந்து ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம கமருதீன் பேச ஆறுதல் சொன்னார். உங்களுக்கு நல்லா ஃபியூச்சர் இருக்குது, நீங்கள் எதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம கமருதீனுமே நிறைய கேள்விகள் பதில் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து கேட்டாங்க, நீங்கள் வந்து வெளியே போனதுக்கு வந்து பார்வதி தான் முதல் காரணம்னு சொல்கிறாங்க, உண்மையானு கேட்கும்போது இல்லை நான் வெளியே போனது நான் தான் காரணம், பார்வதிலாம் காரணம் இல்லைன்ற மாதிரி சொன்னார். அடுத்தது பார்த்தோன்னா அந்த பேட் டச் விஷயம் கேட்டிருந்தாங்க. ஸோ அது சொன்னார், பார்வதி வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க, அன்வான்ட் டச் தான் சொல்லியிருக்காங்க, பேட் டச் எங்கேயும் சொல்ல. இந்த இதில் வந்தாங்க இல்லை கண்டஸ்டன்ட் வந்து நடுவில் வந்து வைல்ட் கார்டு, ஸோ அவங்களாம் வந்து என்னை குழப்பி விட்டு அந்த கேமையே வந்து வேறு மாதிரி மாற்றிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இப்போ எனக்கு உண்மை புரிஞ்சிச்சுன்னாரு. அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்கன்னா பார்வதி எப்படின்னு கேட்கும்போது, பார்வதி நல்லா போல்டானவங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க. அது மட்டும் இல்லை எந்த இடத்துலையும் அவங்க யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேர்ள் வந்து உண்மையாகவே வந்து எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் பார்வதி எப்படின்னு கேட்கும்போது அப்போ சொல்லியிருக்காரு, பார்வதி வந்து என்னோட இந்த சந்தோஷம் துக்கம் எல்லாத்துலேயுமே வந்து பங்கெடுத்துப்பாங்க, கூடவே இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து எனக்கு கல்யாணம் இல்லை, எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஷோஸ் இருக்குது, நிறைய எதை சொல்லியிருக்காரு, படம்லாம் எதை கமிட்டாக இருக்கும் போல இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக நான் வந்து என்னோடய லைஃப்க்கு வந்து கெரியரை வந்து ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயருக்கு மேலே தான் மேரேஜை பற்றி யோசிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையாக இதில் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வதியை கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டார். ஸோ அவங்க தான் கல்யாணம் பண்ண போகிறான்ற மாதிரி தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? ஸோ வெளியில் இந்த நிறைய ரூமர் கிளம்பிச்சு, அவங்க வந்து லவ் வந்து விட்டுருவாங்கன்ற மாதிரிலாம். பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இன்னைய வரைக்கும் அவர் வந்து அவங்கள வந்து 2 பேரும் பேசிட்டு தான் இருக்காங்க. உண்மையான அந்த லவ் வந்து தொடர்ந்து தான் இருக்குது மக்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணி நினைக்கிறீங்களா, இல்லை கல்யாணம் பண்ணி வேணாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.